கோவை மாநகராட்சியின் இரண்டாவது பெண் மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் உடல்நலக்குறைவை காரணம் காட்டி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேயர் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனிடையே இந்த தேர்தலில் பல சீனியர் திமுக பெண் உறுப்பினர்களும் தங்களுக்கு மேயர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். ஆனால் கோவை வந்த அமைச்சர் KN நேரு 29வது வார்டு கவுன்சிலரான ரங்கநாயகி தான் திமுகவின் அதிகாரப்பூர்வ மேயர் வேட்பாளர் என அதிரடியாக அறிவித்தார். சீனியர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் புதிய நபர் ஒருவருக்கு மேயராகும் வாய்ப்பு கிடைத்ததை அறிந்த அனைவரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். இதேவேளையில் நெல்லையில் ஏற்பட்ட குளறுபடிகள் ஏதும் நடக்காமல் இருக்க இன்று காலை அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி தலைமையில் தேர்தலுக்கு முன்னதாக அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தலில் அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் 97 மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இவர் கோவையின் 7வது மற்றும் கோவையின் 2வது பெண் மேயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கோவை மேயர் ரங்கநாயகிக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. இதன்பின் பேசிய அமைச்சர் KN நேரு கோவை மாநகராட்சியின் மேம்பாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிதண்ணீர் புதிய திட்டம், குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் 3 திட்டம் அதுவும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள்.